நாராயணம் பஜே நாராயணம், நாராயணம் பஜே நாராயணம். இப்போ நம்ம 50வது தசகத்தில் இருக்கோம். வத்சாசுர வதம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. 6 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். क्वचन दिवसे भूयो भूयस्त्रे परुषा तपे तपनतनया पात पातुं कथा भवतातयः सलित करुथं प्रोक्षाम् आसूर्भकं खलु विस्मृतं क्षितिधर करुश्चेते कैलासशैलम् इवाभरम्. அப்போ ஒரு நாள் கடுமையாக வெயில் ரொம்ப இருந்தது. யமுனையில் மற்றவாளோட ஜலம் குடிக்க போன நீர். அப்போது சிறகுகள் வெட்டாமல் மறைஞ்சிட்ட மற்றொரு கைலாய மலை போல் சிறகுகள் அசைச்சுன்னு இருந்து கொக்கு வடிவில் பகாசுரன் அப்படின்றவரை சுவாமி பார்க்குறார் அந்த யமுனை ஆற்றில். पिपति सलिलं कोप व्राताय भवन्तम् अभित्रुतः सकिल निखिलन् अग्नि प्रक्यं पुनर्धृतम् उत्वमन् दलियितुम् अगात् द्रोट्याः कोट्या तथा तु भवान् विभो कलजनपिता सुञ्चुच् सञ्चु प्रगृह्य ततारथम्. அப்போ கோப்பர்கள் ஜலம் குடிக்க போகிறச்சு அந்த பகாசுரன் விரைவாக விழுங்கினார். கிருஷ்ணர் பரமாத்மாவை விழுங்கிட்டார். நெருப்பை விழுங்கின மாதிரி உடனே உமிழ்ந்துட்டார். அப்போ அழகின் நுனியால் குத்தி கிழிக்க வர ஆரம்பிச்சுட்டார் சுவாமியை. ஆனால் பிரபுவே, துஷ்டர்களை கொள்றதுல தேர்ந்தவரான நீர் அவனுடைய அழகுகளை பிடிச்சு அவனை பிளந்து ஒழிச்சுட்டேர் இல்லையா? ததாது பவான் விபோ, நீங்கள் பிரபுவே, நீங்கள் தான் அவளை துஷ்டர்களை வதைக்கிறதுல வல்லவராச்சே. நீர் என்ன பண்ணீர்? அவனுடைய அழகுகளை பிச்சு அவனை பிச்சுட்டீர் இல்லையா, பிளந்துட்டீர் இல்லையான்னு சொல்கிறது இந்த 8வது ஸ்லோகம். அடுத்து 9வது ஸ்லோகம். சபதி சஹஜாம் சந்திருஷ்டம் வா மிருதாம் கலு பூதனாம் அனுஜம் அபியக்ரே கத்வா பிரதீக்ஷிதமிவேவாவா समन निलयं याते तस्मिन् भगे सुमुनो गणे किरति सुमुनो भृन्तं भृन्दावनात् गृहयमय्यताः. அப்போது இறந்து போன சகோதரியான பூதனையை சீக்கிரம் போய் பார்க்குறதுக்கோ, இல்லை அசுரனான அனுஜமகம் அபியக்ரே, அனுஜம்னா கூட பிறந்தவர், அந்த தம்பியான அகாசுரனை முதல்ல போய் வரவேற்கிறதுக்கோ அந்த பகாசுரன் யமலோகத்தை போய் அடைஞ்சுட்டான். ஏன்னா ஏற்கனவே பூதனையை கொண்டாச்சு, அவனுடைய தம்பி அகாசுரனையும் கொண்டாச்சு இந்த பகாசுரனுடைய தம்பி. அப்போது அகாசுரனை கொல்றதுக்கு முன்ன பகாசுரன் போய் சேர்ந்துருக்கான் அப்படின்னுட்டு அகாசுரன் மரணமடைய போகிறத முன்கூட்டியே இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அப்போ தேவர்கள் பூமாரி பொழிஞ்சாங்க. அந்த ரெக்கையில் மேலே நீர் பிருந்தாவனத்திலேருந்து வீட்டுக்கு திரும்பி போனீங்க இல்லையா அப்படின்னுட்டு சொல்கிறது இந்த அகாசுர வதத்தை இந்த 9வது ஸ்லோகம். லலித முரளீநாதம் தூரான் நிசம்ய பதூஜனைः त्वरितम् उपगम्यारातारूढमोतं उदीक्षितः जनित जननीनन्तानन्तः समीरणमन्दिर प्रतितवसते सौरे दूरीकुरुष्वम् आमयमान्. அப்போ குருவாயூரில் கோவில் கொண்டிருக்க புகழ்மிக்க கிருஷ்ணா அப்படின்னு அழைக்கிறார். குருஷ்வ ஆமயமான். அப்போது அப்படி இருக்கக்கூடியவரே, தூரத்தில் உன்னுடைய இனிய குழலோசையை கேட்டு உங்கள் பக்கத்தில் விரைஞ்சு வந்த கோபிகைகளாலையும் தாய் தந்தைகளாலையும் பார்த்து மகிழப்பட்ட நீர் என்னுடைய நோயை போக்கி அருளும்னுட்டு. ஆமையன்னா நோய்களை குறிக்கக்கூடியது. அப்போ நோய்களை போக்கி அருளும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார் பட்டத்திரி இந்த 10வது ஸ்லோகத்தில். இதோட நம்ம 50வது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ வேணு கோபாலாய நமஹ.